ஸோ மெஷ் கரண்ட் ப்ராப்ளம் மெஷ் கரண்ட் மெத்தடில் இனி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இதில் 2.1 ப்ராப்ளம் பார்க்குறோம். இந்த சர்க்கியூட்டில் அப்டைன் த லோட் கரண்ட் அண்ட் தி பவர் டெலிவர்ட் டு த லோடு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் நம்ம வந்து இந்த லோடுக்கு எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்னென்னா பவர் டெலிவர்ட் டு த லோடு, இந்த லோடுக்கு எவ்வளவு பவர் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லோடில் எவ்வளவு கரண்ட் போகுது அண்ட் பவர் இந்த லோட் வழியாட்டு எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரண்ட் ஃப்ளோவை அசியூம் பண்ணிக்கணும். எப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட் I1, இதில் இப்படி போகக்கூடிய கரண்ட் I2, தென் இதில் போகக்கூடிய கரண்ட் I3ன்னு அசியூம் பண்ணிக்கணும் சரியா. இனி மெஷ் கரண்ட் ஃபார்முலா என்ன? மெஷ் கரண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம்ல, V is equal to IR அப்படிதானே. ஸோ ஓம்ஸ்ல படி அப்போ ஆறுங்கிறது நம்ம இந்த மெஷ் மெத்தட்ல மேட்ரிக்ஸ் மெத்தட்ல எழுதணும் அப்படிதானே. we can write by matrix form அப்படிதானே. we can write by matrix form சரியா. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்? R11 R12 R13 R21 R22 R23 R31 R32 R33 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. ஸோ R into I, அதனால I1 I2 I3 that is equal to V தானே. ஸோ V1 V2 V3 எழுதியாச்சா. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு அப்படிதானே. இனி இந்த R11 அப்படின்னா R11 என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அப்போ R11 இதுல என்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு? 4ம் 12ம் இருக்குது. அப்போ 4 + 12 சரியா. அடுத்தல 4 + 12 எழுதியாச்சா. அடுத்தல R12 12னா 1க்கும் இந்த 2க்கும் இடையில இந்த ரெண்டு லூப்புக்கு இடையில காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது? 12. அதை எப்படி எழுதணும்? மைனஸ்ல எழுதணும். அப்போ -12. அடுத்தல R13 1க்கும் 3க்கும் இடையில எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, அதனால அது 0 சரியா. அடுத்தல R21 அப்போ 2க்கும் இது செகண்ட் லூப், இது ஃபர்ஸ்ட் லூப். 2க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் ரெசிஸ்டன்ஸ் 12, அதை மைனஸ்ல எழுதணும் சரியா. அடுத்தல 22னா இந்த 2ல இருக்கக்கூடியது மட்டும். 2ல என்னெல்லாம் இருக்கு? 6 9 12 அப்படிதானே. 6 9 12 இது எல்லாமே 2குள்ள தானே இருக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸும். ஸோ 6 + 9 + 12 இதை பிளஸ்ல எழுதணும் சரியா. இந்த வாக்குல போறது பிளஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரியா. மற்ற எல்லாமே மைனஸ்ல எழுதணும். அடுத்தல 2க்கும் 3க்கும் காமனா இருக்கிறது 9, அதனால அதை -9 எழுதிக்கணும் சரியா. அடுத்தல 3க்கும் 1க்கும் இடையில எந்த காமனும் இல்லை, 3க்கும் 1க்கும் இடையில அதனால 0. அடுத்தல 3 2 அப்போ 3க்கும் 2க்கும் இடையில காமனா இருக்குது 9, அதை மைனஸ்ல எழுதிக்கணும். அடுத்தல 3 3 அப்படிதானே. 3 3 தானே. அப்போ இந்த லூப்ல உள்ளது மட்டும். இதுல என்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு? 3 15 9 சரியா. அப்போ 3 + 15 + 9. ஸோ இதை மேட்ரிக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. தென் கரண்ட் வந்து என்ன கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகுது? I1 I2 I3 அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. என்னென்ன கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு. இனி V1னா என்னது? மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுது, அதனால +120 வோல்ட் சரியா. வோல்டேஜ் V1னா ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ளது, V2னா செகண்ட் லூப்ல உள்ளது, V3னா தேர்ட் லூப்ல உள்ளது. தேர்ட் லூப்ல உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கு, மற்ற ரெண்டுலயும் வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை, அதனால இதை மட்டும் எடுத்து எழுதுவோம். எப்படி கொடுத்துருக்கு? மைனஸ்ல இருந்து இந்த கரண்டோடைய ஃப்ளோ இப்படி தானே போகுது. ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போறனால +20 120 வோல்ட் சரியா. மற்ற ரெண்டுலயுமே என்னது இருக்கு? 0, ஏன்னா இதுல எந்த வோல்டேஜ் சோர்ஸும் இல்லை, 0. இனி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை நம்ம இதை சிம்பிளிஃபை 4 12 எத்தனை வரும்? 18 அப்படிதானே. 16 சரி. இனி அதை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல அடுத்தல சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வருவோம் சரியா.
அப்புறம் நீங்க மேக்ஸ்ல போன வருஷமே படிச்சிருப்பீங்க டெல் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. சரியா, அதை அடுத்துல பார்க்கலாம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சு? 16, 4ம் 12ம் 16, அப்புறம் -12 இருந்துச்சு, அப்புறம் என்னது இருந்துச்சு? 0. அப்படிதானே? அடுத்த இதுல வந்து -12 இருந்துச்சு, அப்புறம் 27 ஆட் பண்ணா. -12 தானே? -12 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 27, -9 0 -9, அப்புறம் -9 0 -9 அடுத்தல ஆட் பண்ணா 27. இது ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்தல I1 I2 I3. சரியா, அடுத்தல V1 வந்து 120 0 0. இனி டெல் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? டெல். டெல்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 16 -12 0 -12 27 -9 0 -9 27. ஸோ டெல் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல? எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல 16 வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்படிதானே? இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டா இந்த இவ்வளவும் வரும். அப்போ 27 -9 -9 27. சரியா, அடுத்தல மைனஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்படி அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேக்ஸ்ல. சரியா, ஸோ அடுத்துல என்னன்னா மைனஸ். அப்போ அதனால மைனஸ். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? -12, அதனால -12. சரியா, அடுத்துல என்ன இருக்கு? இதை எடுக்கிறனால இந்த சென்டர் பாயிண்டையும் இது முதல் இடத்துல இருக்கனால இதையும் நம்ம என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நாளையும் எடுக்கணும். புரியுதா? ஸோ -12 -9 0 27 பிளஸ் இதுல என்ன இருக்கு? 0 கொண்டு மேட்ரிக்ஸ் எது போட்டாலும் 0 தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கனால இதை க்ளோஸ் பண்ணிட்டு இது இந்த இடத்துல இருக்கனால இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணா இந்த நாலனும் வரும். சரியா, இப்போ -12 27 0 -9. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16 இன்டூ என்ன வரும்? இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 27 இன்டூ 27 மைனஸ் தானே போடணும். 27 இன்டூ 27 -9 இன்டூ -9. சரியா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும்ல. அப்போ பிளஸ் 12 இன்டூ என்ன வரும்? 12 இன்டூ 27. இப்போ -12 இன்டூ 27 மைனஸ் என்ன வரும்? 0 இன்டூ -9 பிளஸ் இது வந்து 0 கொண்டு மேட்ரிக்ஸை எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதனால 0ன்னு போட்டாச்சு. ஓகேவா, 16 இன்டூ இனி நீ கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணிக்க. சரியா, 27 இன்டூ 27 எவ்வளவு? அப்புறம் இதெல்லாம் எவ்வளவுன்னு கால்குலேட்டர்ல நீ போட்டுக்க. சரியா, மொத்த ஆன்சர் வந்து 6480 வரும். ஓகே, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6480. நீ இதை கால்குலேட்டர்ல போடு. ஓகேவா, 27 இன்டூ 27 கால்குலேட் பண்ண தெரியும்ல. அதுக்கப்புறம் மைனஸ் 9 இன்டூ 9 9 9 சார் 81 வரும். சரியா, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். புரிஞ்சுதா? சரி, 27 இன்டூ 27 எவ்வளோட? 4 7 2 சார் 14 18 7 2 சார் 14 4 மீதி 1 2 2 சார் 4 1 5. ஸோ 9 8 9 10 12 2 மீதி 1 5 6 1 7 729 729 மைனஸ் 9 9 சார் 81. அப்படிதானே? அப்போ மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிரும். அப்போ 81. சரியா, 700. சரி, இது ஒரு கரையில இருக்கட்டும். அப்புறம் பிளஸ் 12 இன்டூ என்ன வரும்? பிளஸ் 12 இன்டூ 12 இன்டூ 27. அப்போ 27 இன்டூ 12. அப்படிதானே? 7 2 சார் 14 4 மீதி 1 2 2 சார் 4 1 5 7 1 is 7 2 1 is 2 4 7 5 12 2 மீதி 1 2 1 3 334. ஸோ மைனஸ், அதனால மைனஸ் 324 மைனஸ் 0 கொண்டு 9 போட்டால் 0 தான் வரும். அப்படிதானே? ஸோ அந்த டேர்ம் வேண்டாம். ஓகேவா, இதோடு முடிச்சுக்கலாம். 0 தானே? சரி, அடுத்தல 729 81 போனால் என்ன? ஏன்னா மைனஸ்ல இருக்கு. அப்போ 81 போகணும். 81 போனால் என்ன? 9ல் 1 போனால் 8
12ல் 12ல் 4 போனால் 8. சி 12ல் 8 தானே? 8 தான். சரி 12ல் 4 போனால் 8. சி 12ல் 8 போகணும் அப்படிதானே? 12ல் 8 போனால் 4. சாரி 12ல் 8 போனால் 4. சரியா? அப்போ இதில் ஒன்று பாரோ வாங்கி தானே இது 12 ஆச்சு. அப்போ இது 6 தானே இருக்குது 648. ஸோ 16 × 648. புரியுதா? இதுக்கப்புறம் இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அப்புறம் ப்ளஸ்ஸு அடுத்தனா இதை கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியலை. ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் 12 × -324. அப்படி தானே? இனி இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 648 × 16. சரி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்தாச்சா? இனி இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிருவியா? மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். ப்ளஸ் இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணினா ஒரு ஆன்சர் வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணினா உனக்கு இந்த டெல் ஆன்சர் கிடச்சிரும். சரியா? டெல் கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் வந்து 6480ன்னு இதை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவா. தயவு செய்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. சரியா? போட்டு பார்த்து இந்த ஆன்சர் வந்துச்சான்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா உனக்கு வந்து பவர் வந்து I3 தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் I3 தான் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? இந்த லோடுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தானே கேட்டிருக்காங்க. அந்த கரண்ட் என்னது? I3. அப்போ நீ I3 மட்டும் கண்டுபிடிச்சால் போதும். சரியா? ஸோ I3 கண்டுபிடிக்கணும்னு நீ என்ன பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸை del 3 ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதணும். 16 -12 0 -12 27 அப்படிதானே இருக்கு. 16 -12 0 16 -12 0 -12 27 9 -12 27 -9. இந்த மூணாவது இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இதுக்கு பதில் இப்ப del 3 தானே கண்டுபிடிக்கணும். இது del 1 இது del 2 அப்படின்னா del 1 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு பதிலாக நீ இந்த இது யூஸ் பண்ணணும். சரியா? del 2 கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம்ஸுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணணும். இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். இப்போ del 3 கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக நீ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த del 3 கண்டுபிடிக்கனால இந்த பிளேஸ்ல நீ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கா? 120 0 0. இதான் உனக்கு del 3. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான். சரியா? 16 இன்டூ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டும் க்ளோஸ் ஆச்சுன்னா 27 இன்டூ 0 மைனஸ் 9 இன்டூ 0. சரியா? மைனஸ் 12 -12 தானே இருக்கு. ஸோ 12 இன்டூ என்ன கண்டுபிடிக்கணும்? இது போயிடும். அப்படிதானே? இது போயிட்டுனா 12 இன்டூ 0 -12 இன்டூ 0 மைனஸ் 0 இன்டூ 0 பிளஸ் 120 இன்டூ இது இவ்வளோ பேருமா? அப்போ 12 இன்டூ 9 -12 இன்டூ -9 மைனஸ் என்ன வரும்? 27 இன்டூ 0. புரிஞ்சுதா? ஸோ இந்த 16 எழுதுனா இது இவ்வளோ பேரும் இந்த ரெண்டையும் எழுதணும். அப்போ 27 இன்டூ 0 மைனஸ் தானே போடணும். -9 இன்டூ 0 முடிஞ்சா? அடுத்தலாம் மைனஸ் போடணும். அப்படிதான் மைனஸ். இது ஆல்ரெடி நீ வந்து மேக்ஸ் 1 2ல படிச்சிருப்பா. உனக்கு 3 மேக்ஸ் இருந்திருக்கும் 1 2 3. அங்கே ஆல்ரெடி இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் படிச்சிருப்பா. அதுக்கப்புறம் மைனஸ் அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த -12 தானே. ஸோ -12னா இதுவும் போயிடும். அப்போ இந்த ரெண்டதையும் எடுத்து எழுதணும். அப்படிதானே? அப்போ -12 இது 12னா -12 இன்டூ 0 -0 இன்டூ 0. ஓகேவா? அடுத்தல பிளஸ் 120 இன்டூ இது இவ்வளோ போயிடும்ல. ஸோ இந்த இது -12 இன்டூ -9 -27 இன்டூ 0 27 இன்டூ 0 எழுதியாச்சா? இனி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி பாரு. உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாரு. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஆன்சரை நீ என்ன பண்ணணும்னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் வரும்? -12 இன்டூ 0 இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இது ஃபுல்லும் 0 ஆயிரும். அப்படிதானே? இது 0 ஆயிரும். ஸோ இது ஃபுல்லும் 0 ஆயிரும். அப்போ நீ இந்த கேல்குலேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
அதுலயும் இது 0 ஆயிரும். சரியா? அப்ப இது இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். சரியா? சோ 120 என்னங்க பாரு, இது 0 தானே, அப்ப 0 தான் அர்த்தம். புரிஞ்சுதா? அப்ப இது வந்து 0 தான் அர்த்தம். அப்ப 0 கொண்டு இதுல மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிரும். அப்புறம் இது வந்து பாரு 0, இதுவும் 0, இதை கொண்டு இது கூட மல்டிப்ளை பண்ணி பாரு 0 தான் வரும். இந்த டேர்மும் 0. அப்ப நீ வந்து 120 இன்டூ -12 இன்டூ -9. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணினா உன்னுடைய ஆன்சர் 12960ன்னு வரும், del3. சரியா? புரிஞ்சுதா? ஸோ நம்ம டெல் கண்டுபிடிச்சாச்சு. டெல் கண்டுபிடிச்சிருக்கோம், del3 கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து I3 கண்டுபிடிக்கணும். ஏன் I3 கண்டுபிடிக்கணும்? ஏன்னா இந்த லோடுக்குள்ள போகக்கூடிய கரண்ட் என்னதுப்பா உனக்கு? லோடுக்குள்ள போகக்கூடிய கரண்ட் உனக்கு I3 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது, அப்படிதானே? அதனால தான் I3 கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ I3 is equal to del3 divided by del. That is equal to del3 என்ன கண்டுபிடிச்சா 12960. 12960 divided by del என்ன கண்டுபிடிச்சா 6480. So 6480 ரெண்டுத்தையும் calculate பண்ணுனா 6480 6480 0 8 8 14 6 மீதி 1 4 4 4 8 1 9 6 6 12 வந்துட்டா? 12 9 6 0 12 9 6 0. அப்ப 2 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சோ என்ன இருக்கு? I3 கரண்ட் 2 amps. புரிஞ்சுதா? அப்போ பவர் லோடுக்கு போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ த்ரூ லோட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ த்ரூ லோட் இஸ் 2 amps. 2 amps கரண்ட் தானே போகுது. இனி பவர் கண்டுபிடிக்கணும். பவர் டெலிவர்ட் டு லோடுக்கு எவ்வளவு பவர் போகுது? ஸோ பவர் இன் த லோடு ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபார்முலா, பவருக்கு ஃபார்முலா உனக்கு I²Rன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ I²R. ஐனா என்னது? பவர், அந்த கரண்ட்ல போகக்கூடிய பவர் I3 கரண்ட் தானே போகுது. ஸோ I3 கரண்ட் என்னது? 2. ஸோ 2² இன்டூ அதுல எவ்வளோ லோட்ல வந்து 15, அப்படிதானே? 15 தானே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ I² கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் I²R. தட் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 2 into 2 2 4 into 15. So 4 into 15 ஆன்சர் எவ்வளவு வரும்? 60. சரியா? 60 பவருக்கு யூனிட் என்ன? வாட்ஸ். ஸோ இதான் ஆன்சர். ஸோ பவரும் கண்டுபிடிச்சாச்சு, கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்ளம் முடிஞ்சு. ஓகே.